ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். வலிமை இழந்து கலக்கமுற்று அவற்றின் குடிமக்கள் அவமானம் அடைந்தனர். வலிமை இழந்து கலக்கமுற்று அவற்றின் குடிமக்கள் அவமானம் அடைந்தனர். அதாவது இது ஏறக்குறைய தங்களுடைய பெருமைகளை இவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை விட எந்த அளவுக்கு பிறருக்கு அவமானத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதில் ஒரு சாடிஸ்டிக் மைண்ட் செட் தான். அதாவது இந்த மக்கள் எல்லாம் துன்பப்படுவதை, வேதனைப்படுவதை, அவர்கள் அழித்தொழிக்கப்படுவதை இவர்கள் பெருமையாக பார்க்கிறார்கள். சனாக்கரிப்பு பிற நாடுகளுடைய அழிவிலே அவன் மகிழ்ச்சி அடைகிறான். இது ஒரு தவறான பார்வை. ஆனால் இன்றைக்கு அப்படிதான் நம்ம சிந்திக்க வேண்டி இருக்கிறது. பிறருடைய அழிவில் இன்னொரு மகிழ்ச்சி அடைவது. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னுடைய எதிரிக்கு 2 கண்ணு போகணும். இது சாடிஸ்ட் மைண்ட் செட்டு. அப்படிப்பட்ட நிலையைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். வலிமை இழந்து கலக்கமுற்று அவற்றின் குடிமக்கள் அவமானம் அடைந்தனர் அப்படிங்கிறத ஒரு பெருமையாக சொல்கிறார். தொடர்ந்து வயல்வெளி புல் போலவும் கூரைகளில் முளைத்து வளரும் முன்னே பட்டுப்போகும் பச்சை பூண்டு போலவும் அன்னவர் ஆயினர். வயல்வெளி புல் போலவும், வயல்வெளி புல் என்ன நிலைக்காகும்னு நமக்கெல்லாம் தெரியும். அது கொஞ்சம் வெயில் அடித்தா கூட அப்படியே கருகி போயிடும். கூரைகளில் முளைத்து வளரும் முன்னே பட்டுப்போகும் பச்சை பூண்டு போலவும். சில சமயங்களில் நம்ம மழைக்காலங்களில் பார்த்தோம்னா வைக்கோல் மேலே போடுவாங்க, கூரைகள் மேலே வைக்கோல் போடுவாங்க. அந்த வைக்கோல் எதுக்கு போடுறாங்கன்னா, தண்ணீர் வீடுகளில் இறங்காமல் இருக்கிறதுக்காக அதில் வைக்கோலை அடித்து. சில நேரங்களில் என்ன பண்ணுன்னா, வைக்கோல்களில் நெற்கதிர்கள்லாம் இருக்கும். கருத்த பிறகு முழுமையாக இந்த கதிர் போகாவிட்டால் நெற்கதிர் இருக்கும். இது என்ன பண்ணும், தண்ணீர் அடித்த உடனே, அது மழை பெஞ்ச உடனே அந்த நெற்கதிர், அந்த வைக்கோல் உள்ளே இருக்கிற அந்த நெல் என்ன பண்ணும், அதனுடைய உள்ளே இருக்கிற ஈரப்பதம் இருக்கும். ஆனால் உள்ளே ஈரப்பதத்தோடு என்ன இருக்கும்னா, நல்ல உள்ளே என்ன இருக்கும்னா, அந்த வெயில் பட்ட உடனே அங்கே உஷ்ணம் இருக்கும். அந்த உஷ்ணத்தில் என்ன பண்ணும், அந்த நெல் அப்படியே முளைக்க ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கு, என்னடா கூரையில் நெல் முளைக்குது அப்படின்னு. ஆனால் அந்த நெல் நீண்ட காலம் இருக்காது. 2 நாள் வெயில் அடித்தா கருகி போயிடும். எனக்குரிய அந்த உருவகம்தான். கூரைகளில் முளைத்து வளரும் முன்னே பட்டு போகும் பச்சை பூண்டு போலவும் அன்னவர் ஆவர், அன்னவர் இருப்பர், அன்னவர் ஆயினர். 27. நீ இருப்பதும் போவதும் வருவதும் எனக்கு தெரியும். இவ்வளவு பேரை சொன்னவன் கடைசியில் நீ இருப்பதும் வருவதும் போவதும் எனக்கு தெரியும், எனக்கு எதிராய் நீ பொங்கி எழுவதையும் நான் அறிவேன் அப்படிங்கிறார். ஏற்கனவே பொங்கி எழுந்திருக்கிறாரு. எகிப்தை தனக்கு சாதகமாக அழைத்து வந்திருக்கிறார். எகிப்தை உள்ளே இழுத்தவரே வருதான், தென்னாட்டவர் தான், எசேக்கியா தான். அதுதான் பிரச்சனையே.
இந்த அசீரியருக்கு பிரச்சனையே நீ எப்படி வந்து எகிப்தியர். என்கிட்ட நிலைத்திருக்காமல் நீ வந்து எகிப்தை துணைக்கு அழைக்க முடியும்? அவனுடைய துணைக்கு போவதற்கு நீ யார்? நீ என்னுடைய கடைக்கண் பார்வையில் இருக்கிறாய். நீ வந்து அங்கே போகலாமா? எகிப்தினுடைய உதவியை தேடி இருக்கலாமா? அப்படி தேடி இருக்கக்கூடாதல்லவா? எனவே இவர் பொங்கி எழுகிறார். தொடர்ந்து எனக்கு எதிராய் நீ பொங்கி எழுந்தாலும் உன் ஆணவம் என் செவிகளுக்கு எட்டியுள்ளதாலும் ம், உன் மூக்கில் வளையமும் உன் வாயில் கடிவாளமும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி விரட்டுவேன். இதுதான் உண்மையிலே நாடு கடத்தப்படுகின்ற போது நடந்த நிகழ்வு. அது அப்படியே உருவகமாக வர்ணிக்கிறார். எனக்கு எதிராக நீ பொங்கி எழுந்ததாலும் உன் ஆணவம் என் செவிகளுக்கு எட்டி உள்ளதாலும். அதாவது இதை வந்து ஆணவமாக பார்க்கிறான். செனாக்கரிப்பு வந்து எசேக்கியா எகிப்தின் மீது உறவு நாடியதை மட்டுமல்ல, இவனுக்கு துணைக்கு வராதது அல்லது இவனை அழைக்காதது அல்லது இவனுடைய துணையை முதறித் தள்ளியதை எப்படி நினைக்கிறான்னா, இவனுக்கு இருக்கிற ஆணவமாக, எசேக்கியாவுடைய ஆணவமாக. அது மட்டுமல்ல, அப்படி இருந்தாலும் உன் மூக்கில் வளையமும், மூக்கில் வளைய யாருக்கு போடுவாங்க? மாடுகளுக்கு. மூக்கில் வளையமும் உன் வாயில் கடிவாளமும். கடிவாளம் யாரு போடுவா? குதிரை. அதாவது உன்னை குதிரை போலவும் நான் உன்னுடைய காலமாடு போலவும் இழுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிறான். நீ வந்த வழியே உன்னை திருப்பி விரட்டுவேன் அப்படிங்கிறான். எகிப்திலேருந்து நீ எப்படி வந்தியோ அப்படியே உன்னை திருப்பி நான் விரட்ட போகிறேன். இதாவது எப்படி விரட்ட போகிறேன்? உன்னுடைய வாயில் கடிவாளமும் உன்னுடைய மூக்கில் வந்து வளையமும் போட்டு நான் வந்து உன்னை வெளியேற்ற போகிறேன். ஆக 28 வரை நாம் இந்த செனாக்கரிப்புக்கு எதிரான யாவையினுடைய அந்த இறைவாக்கை, இந்த இறைவாக்கு யாரிடத்தில் சொல்லப்படுகிறது? எசேக்கியாவிடத்தில் ஏசாயா சொல்லுகிறார். இதுதான் இவனுடைய மனநிலை இப்படி தான் இருக்கு, இப்படி தான் பேசுகிறான். அதாவது செனாக்கரிப்பினுடைய பார்வை என்ன? அவன் யூதாவை எப்படி பார்க்கிறான்? எசேக்கியாவை எப்படி பார்க்கிறான்? எப்படியெல்லாம் எசேக்கியாவுடைய கண்ணில் வந்து விரலை விட்டு ஆட்டுன்னு நினைக்கிறான். ஆனால் அது நடக்குமா? இப்போ 29 முதல் 31 எசேக்கியா அரசனுக்கு வந்து இறைவாக்கு. இப்போ இதுவரை யாரை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கிறான்? செனாக்கரிப்பு சார்ந்த இறைவாக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எசேக்கியாவுக்கு என்ன இறைவாக்கு? 29 முதல் 31 முடிய. எசேக்கியா, இதோ உமக்கு ஓர் அடையாளம் தருகின்றேன். ஏசாயா வந்து எசேக்கியாவை ஒரு உயர்வாகவே பார்க்கிறார். எசேக்கியாவுடைய மகனுக்குத்தான் தன்னுடைய மகளையே அவர் மனமுடித்து கொடுக்கிறார். எசேக்கியாவுடைய மகளைத்தான் யார் திருமணம் செய்து கொள்வது? எசேக்கியாவுடைய மகன். அப்படின்னா எசேக்கியா வந்து இவருக்கு சம்மந்தியாகவே ஆகிவிடுகிறார். அதனால் எசேக்கியாவுக்கு எதிராக கால் தூசியும் பட இவர் அனுமதிக்க மாட்டார், விரும்ப மாட்டார், உறவு நிலை அடிப்படையில். அதனால் எசேக்கியாவுக்கு எப்படியெல்லாம் துணை நிற்க முடியும் அப்படியெல்லாம் துணை நிற்கக்கூடிய ஒரு சூழலில் தான் ஏசாயா இருக்கிறார். எனவே இப்போ எசேக்கியா அரசனுக்கே இறைவாக்கு ஏசாயா வாயிலிருந்து வருகின்றது. 29 இவ்வாண்டு தானாக விளைவதை நீ உண்பாய். ஆக இந்த செனாக்கரிப்பு என்ன சொல்லியிருக்கிறான்? எல்லாத்தையும் நான் அழிக்க போகிறேன் அப்படிங்கிறான். ஆனால் ஏசாயா என்ன சொல்கிறாரு? இந்த ஆண்டு வந்து எப்படி நீ உணவு உண்ணப் போகிறாய் என்றால், நீ விதைக்க மாட்டாய், ஆனால் தானாகவே விளையப் போகிறது. அந்த தானாக விளைந்த அந்த விளைச்சலுடைய அனுபவ பாத்தியம் உனக்கு கிடைக்கப் போகிறது. அதிலிருந்து நீ உண்ணப் போகிறாய். அதுக்கடுத்து அடுத்த ஆண்டு அதன் முளையிலிருந்து விளைவதை உண்பாய். அடுத்த ஆண்டு அதன் முளையிலிருந்து விளைவதை உண்பாய். 3ஆம் ஆண்டு. ஆனால் 3ஆம் ஆண்டில் நீ விதைத்து அறுவடை செய்வாய், திராட்சை தோட்டங்களை நட்டு அவற்றின் கனிகளை உண்பாய். 3ஆம் ஆண்டு. ஆக ஒவ்வொரு ஆண்டும்
முதல் ஆண்டு வந்து நீ விதை விதைக்காமலே உனக்கு வந்து விளைச்சல் வரப்போகிறது. 2ஆம் ஆண்டு வந்து நீ விதைத்து அறுவடை செய்ய போகிறாய். திராட்சை தோட்டங்களை வந்து நட்டு அதனுடைய கனிகளை 3ஆம் ஆண்டு நீ உண்ணப் போகிறாய். அப்படின்னா உனக்கு வந்து வீழ்ச்சியே வரப்போறதில்ல. உனக்கு வந்து நாட்டில் பஞ்சமும் வரப்போவதில்ல. இந்த சனாக்கரிப்பினால் எந்த பாதிப்பும் வரப்போறதில்ல. மாறாக உனக்கு வந்து வாய்ப்புகள் தான் வரப்போகிறது. முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டுன்னு. ஆக வீழ்ச்சி உனக்கு வரப்போவதில்லை. அந்த முதல் ஆண்டு வந்து எந்த உழைப்பும் நீ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது தானாகவே உனக்கு வந்து விளைச்சலை கொடுக்கும். 2ஆம் ஆண்டு தான் நீ விதைக்க வேண்டும். ஆனால் 3ஆம் ஆண்டு நீ என்ன பண்ண போற? திராட்சை தோட்டங்களை நட்டு அவற்றின் கனிகளை உண்ணப் போகிறாய். 30. யூதா நாட்டில் எஞ்சியவை எல்லாம் கீழே வேரூன்றி மேலே பயனளிக்கும். யூதா வீட்டில் எஞ்சியவை எல்லாம் கீழே வேரூன்றி மேலே பயனளிக்கும். அதனால எந்த அழிவும் வரப்போவதில்லை, எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. தொடர்ந்து, ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையினின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே அதை நிறைவேற்றும். அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவர். அதனால் இந்த எஞ்சியோர் என்கிற சிந்தனை இங்கே புகுத்தப்படுகிறது. எஞ்சியோர் என்றால் நாடு கடத்தப்பட்டாலும் அல்லது நாடு அழிந்து போனாலும் அந்த நாட்டிற்கு வந்து அழிவு என்று இருக்கிறது, மாறாக உயிரோட்டம் இருக்கும். அந்த உயிரோட்டம் எப்படி இருக்கும்? பிள்ளைகளுடைய வருகையின் வழியாக தான் இருக்க போகிறது. அதனால் அப்படி ஒரு உயிர் ஓட்டம் நிச்சயமாக இருக்க போகிறது. இதற்கு அழிவே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதை வலியுறுத்தி சொல்கிறது. 32லிருந்து 34. அசிரிய மன்னன் சனாக்கரிப்புக்கு எதிராக யாவே யூதாவை பாதுகாத்தல். அதாவது யாவே எந்த அளவுக்கு யூதாவுக்கு துணை நிற்கிறார், அதற்கு பக்கபலமாக இருக்கிறார். யாருக்கு எதிராக? அசிரிய மன்னன் சனாக்கரிப்புக்கு எதிராக. 32லிருந்து 34 முடிய. ஆதலால் ஆண்டவர் அசிரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகின்றார். ஆண்டவர் அசிரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார். இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான். இந்நகருக்குள், எந்த நகருக்குள்? எருசலேமுக்குள். இப்போ அவன் எங்கே இருக்கிறான்? அசிரிய மன்னன் எங்கே இருக்கிறான்? லாகேஷில், தெற்கே இருக்கிறான். அவன் எருசலேம் நகருக்கு வரல. அவனுடைய தூதர்கள் தான் வந்திருக்கிறாங்க. ராப்சகே, தாத்தான், ராப்சேஸ், இவங்க தான் வந்திருக்கிறாங்க. எனவே தூதர்கள் தான் வந்திருக்கிறார்கள். இவன் வரப்போவதில்லை. நிச்சயமாக யார் வருவதற்கு வாய்ப்பில்லை? எந்த அரசன் வருவதற்கு வாய்ப்பில்லை? அசிரிய மன்னன். அசிரிய மன்னன் வந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து, அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான். எதிர்த்து கேடயத்தோடும் வரமாட்டான், அம்பும் எறிய மாட்டான். அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அதற்கு எதிராக முற்றுகை தளமும் எழுப்ப மாட்டான். அதாவது எருசலேமில் இருக்கிற முற்றுகைகள் எல்லாமே தகரப்போகிறது அப்படிங்கிறான் எசையாவுடைய இறைவாக்கு. இத்தோடு எல்லாமே அழிவுக்கு வரப்போகிறது, முடிவுக்கு வரப்போகிறது. இப்பொழுது வந்து எருசலேம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. இந்த 3 தளபதிகளும் எருசலேம் முற்றுகையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இனிமேல் இத்தகைய முற்றுகைகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. 33. அவன் வந்தவளையே திரும்பி போவான். இதுதான் இறைவாக்கினுடைய, அந்த இறைவாக்கினுடைய உச்சக்கட்டம். அவன் வந்த வழியிலே திரும்பி போவான். அவன் தெற்கில் இருந்தால் வந்தான், மீண்டும் வடக்கு நோக்கி வரலை. அவனுடைய தூதர்களை மட்டும்தான் வடக்கு நோக்கி அனுப்பியிருக்கான், எருசலேம் நோக்கி. இப்போ இருப்பது லாகேஷில் இல்லை. அவன் வந்து இன்னொரு இடத்துல போரிட்டு கொண்டு இருக்கிறான். எந்த இடத்துல போரிட்டு கொண்டு இருக்கிறான்? லிப்னாவிலே போரிட்டு கொண்டு இருக்கிறான். அங்கிருந்தால் அவனுக்கு செய்தி வந்தது, எத்தியோப்பியர்களும் அதே மாதிரி எகிப்தியர்களும் வந்து பெரும் படையோடு வந்து கொண்டு இருக்கிறார்கள்
இதில் வந்து யூதா சேர்ந்து விட்டால் நமக்கு ஆபத்து என்று, அதனால தான் இவனை வந்து தூண்டில் போட்டு இழுக்கிறான். அதில் வந்து அவனுக்கு சாதகமான சூழல்கள் அமைந்தது மாதிரி தெரியல. யாவையும் எசேக்கியாவிடத்தில் தெளிவாக சொல்லிவிட்டார், இதெல்லாம் நடக்கப் போகிறது என்று. எனவே இப்பொழுது வந்து அவன் நகருக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. 34 இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். ஆக இதுதான் உத்தரவாதம். எருசலேம் நகருக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட போவதில்லை. அந்த நகரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது? என்னிடத்தில் இருக்கிறது. என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். முழுக்க முழுக்க யாவே வந்து யாரு கூட இருப்பதாக வாக்குறுதி கொடுக்கிறார்? எசேக்கியாவோடு கூட இருப்பதற்கான வாக்குறுதி. அதற்கு பதிலாக அழிவு யாருக்கு வரப்போகிறது? அசிரிய மன்னனுக்கு அழிவு வரப்போகிறது. சனாக்கரிப்புக்கு அவன் வந்த வழியிலே திரும்ப போகிறான். அதான் நடந்தது. வந்த வழியிலே திரும்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதை நாம் அந்த இறுதி பகுதி 35 37 வரை பார்க்கலாம். என்ன நடந்தது? அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை கொன்றார். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று, ஆண்டவரின் தூதர் என்றால் இங்கே வந்து யாவேயை குறித்து காட்டுகின்ற ஒரு தூதர். ஆண்டவரின் தூதர் என்பது ஒரு சொல் வழக்கு. யாவேயுடைய பெயரை சொல்வதற்கு தயங்கினதுனால வடநாட்டவர்கள் யாவேக்கு பதிலாக அல்லது எலோகிமுக்கு பதிலாக என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்கள்? ஆண்டவருடைய தூதர் அல்லது எலோகிம் என்று பயன்படுத்தினார்கள். யாவே என்ற சொல்லை அவர்கள் பயன்படுத்த விரும்பாததுனால அந்த அடிப்படையில் தான் நாம் வந்து இங்கே ஆண்டவரின் தூதரை பார்க்கிறோம். ஆண்டவரின் தூதர் என்றாலே இறைவனுடைய வல்லமை அல்லது இறைவனுடைய ஆற்றல் என்றுதான் பொருள். எனவே ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை கொன்றார்கள். அதாவது அசிரியர் எங்கே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள்? எருசலேமுக்கு கீழே உள்ள பள்ளத்தாக்கில். எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள்? 185,000 பேர். 185,000 பேரை வந்து கொண்டு குவித்திருக்கிறார்கள். அப்படின்னா எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வல்லமை இந்த இஸ்ராயல் மக்கள் சார்பாக வந்திருக்கிறது. எனவே இனி வந்து இந்த அளவுக்கு வந்து அவர்கள் வாழ்க்கையில் வந்து பிணங்களின் எண்ணிக்கையை பார்க்கவில்லை. வந்தவர்கள் அத்தனை பேரையும் கொன்று குவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணங்களாய் கிடப்பதை கண்டனர். காலையில் எழுந்து பார்த்தால் எருசலேமில் வெளிப்பகுதியில் கிதுரோன் பள்ளத்தாக்கில் பூரா என்ன கிடக்கிறது? முற்றுகைக்குரிய அறிகுறியே இல்லை. எங்கு பார்த்தாலும் பிணங்கள். 1,85,000 பிணங்கள் என்றால் எந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சி என்று பாருங்கள். எனவே யாரு போரிடுவது இஸ்ராயல் மக்களுக்காக? ஆண்டவர் யாவையே போரிடுகிறார். தாவீது கொலையாத்துக்கு எதிர்த்து போரிடுகின்ற போது அப்படிதான் சொன்னான். நான் போரிடவில்லை, யாவையே போரிடுகிறார். எனவே அந்த பாணியில் தான் இங்கே நாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடிகிறது. அங்கு அனைவரும் செத்து பிணங்களாய் கிடந்ததை கண்டனர். 36 எனவே அசிரிய மன்னர் செனாக்கரிப்பு திரும்பி சென்று நினிவேயில் தங்கியிருந்தான். அசிரிய மன்னன் திரும்பி செல்ல வேண்டிய நிலை. ஏன்னா அவனுடைய படை தோல்வியுற்றது. ஒன்றுமே செயல்பட முடியாத யூதா படைகள் கடைசியில் யாரை வென்றிருக்கிறது? அசிரிய படைகளை வென்றிருக்கிறது. இவங்க ஏறக்குறைய நீண்ட காலமாக முற்றுகையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த முற்றுகையும் தகர்த்து அவர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து தன் தெய்வமாகிய நிஸ்ரோக்கின் கோவிலில் அவன் வழிபாடு செய்து கொண்டிருந்த பொழுது அவன் புதல்வர்களாகிய அதிரமெலுக்கு சாரெட்சாகு அவனை வாளால் வெட்டி கொன்றுவிட்டு ஆராத்து நாட்டுக்கு தப்பியோடி விட்டார்கள். தன் தெய்வமாகிய நிஸ்ரோக்கின் கோவிலில்
அவன் வழிபாடு செய்து கொண்டிருந்த பொழுது அவன் நாட்டுக்கு திரும்பி விட்டான். ஏற்கனவே ஏசாயாவுடைய இறைவாக்கும் அதான், நீ நாட்டுக்கு திரும்ப போகிறாய். இப்போ நாட்டுக்கு திரும்பி போனான். போன உடனே அவன் எங்கே போகிறான்? அவனுடைய வழக்கமான அவனுடைய தெய்வமாகிய நிஸ்ரோக்கின் கோவிலுக்கு போகிறான். அங்கே வழிபாடு செய்வதற்காக போகிறான். அப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கிற போது இவனுடைய புதல்வர்களாகிய அதிரமலைக்கும் சரேட்சரும் இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? இவனை வாளால் வெற்றி கொண்டு விடுகிறார்கள். பாருங்க, இன்னொரு நகருக்கு தீவினையையும் எருசலேம் நகருக்கு அழிவையும் ஏற்படுத்த விரும்பிய ஒரு மனிதனுக்கு, ஒரு அரசனுக்கு நேர்ந்த நிலை. இதைத்தான் நாம் இந்த கடைசி பகுதியில் பார்க்கிறோம். சனாக்கரிப்பு, அவனுடைய வலிமை அவனுடைய பேச்சில் தான் இருந்தது. ஆனால் அவனால் வலிமையோடு செயல்பட இயலவில்லை. முற்றுகையிட்டான், பல நாடுகளை வெல்வதற்கு துணிந்தான். ஆனால் அந்த வெல்கை என்பது, அந்த வெற்றி என்பது முழுமையான வெற்றியாகவோ நிரந்தர வெற்றியாக இருக்க இயலவில்லை. அதனால தான் இவனுடைய புதல்வர்களே இவனுக்கு எதிரியாக மாறுகிறார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்போ இதில் இறைவாக்கினுடைய இறைவாக்கும் உண்மையாக மாறுகிறது. அது மட்டுமல்ல, இந்த அசிரிய பேரரசன் சனாக்கரிப்பை பற்றி ஒரு செய்தி இருக்கிறது. அதாவது நாம் ஏற்கனவே பார்த்தோம், இவன் தன்னுடைய நாட்டுக்கு போனான். நாட்டுக்கு போன போது அங்கே கோவிலுக்கு சென்று வழிபட்ட போது இவனுடைய பிள்ளைகளே இவனை கொண்டார்கள். ஆனால் உண்மையிலே என்ன நடந்திருக்கிறதாக செய்திகள், அவனை சுற்றி வளைக்கிறான், எசேக்கியாவை சுற்றி வளைக்கிறான். இதே மாதிரி இந்த 3 பொறுப்பாளர்களையும் அனுப்பி கேவலமாக பேசுகிறான். இறுதியிலே இந்த எசேக்கியாவுடைய இறைவேண்டல் அவனுக்கு வலிமையை கொடுக்கிறது.